லண்டனில் வாழும் தமிழர் ஒருவருடைய உப்புவழி பீச் பை டிஎஸ்கே என்ற ஒரு தரமான கடற்கரை விடுதியில ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது 5வது காணொளி. இந்த உணவகத்தை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். அத்தோட இந்த உணவகத்தில் இருக்கிற சிறப்பு என்னன்றதை சொல்ல போறேன். அது மாத்திரமல்லாது இந்த உணவகத்துல இரவு உணவும் காலை உணவும் சாப்பிட போறேன். குறிப்பா சொல்ல போனா பணக்கார சாப்பாடு சாப்பிட போறேன். நம் நாட்டவர்கள் வாட்ஸ்அப் எண் ஊடாக தொடர்பு கொண்டு விசேட விலைச்சலுகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உப்புவழி பீச் பை டிஎஸ்கேக்கு வந்திருக்கிறேன். இங்கே என்னுடைய பொழுது கழிஞ்சு கொண்டு இருக்குது. ஏற்கனவே சில காணொளிகள் பதிவிட்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த காணொளிகளை தவறாமல் பாருங்கள். ஏனெண்டா எதிர்காலத்தில் நீங்கள் திருகோணமலைக்கு வரும்போது தங்குறதுக்கு ஒரு சிறப்பான இடம் தேடினா அதற்கு மிக பொருத்தமான இடமாக இது இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆனால் செலவு கொஞ்சம் கூடவா இருந்தாலும் இங்கே வந்து நிற்கிற பொழுதுகள்ன்றது உங்களுக்கு மகிழ்வான தருணத்தை கொடுக்கும். குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலாவாக வாரவர்கள், ஈழத்தில் மகிழ்வான தருணங்களை அனுபவிக்கணும் என்று யோசிக்கிறவர்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய பொழுதை கழிச்சு போகலாம். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். இன்றைய ஒரு நாள் பணக்கார வாழ்க்கையில இரவு நேர சாப்பாடு சாப்பிட போறேன். இரவு நேர சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நாங்கள் இந்த உணவகத்துக்கு தான் போகிறோம். இந்த உணவகம் அங்கே இருக்குது, உப்புவழி பீச் பை டிஎஸ்கேக்குள்ளதான் இருக்குது. இது வந்து புஃபே. வெளியூர்களில் இருந்து திருகோணமலைக்கு வாரீங்கன்னா இந்த புஃபே நேரம் பார்த்து நீங்கள் வந்தும் சாப்பிடலாம். இங்கே தங்கோணம்ன்றது இல்லை. இங்கே தங்குறவர்களும் வந்து சாப்பிடுவார்கள், நீங்களும் வந்து சாப்பிடலாம். விதம் விதமான நிறைய உணவுகள் இருக்குமென்று நம்புகிறேன். உள்ளுக்கு போய் என்னென்ன உணவு இருக்குன்றதை காட்டுறேன். அதுக்கு முதல் இந்த உணவகத்தை பாருங்கோ, நல்ல வடிவாக இருக்குது. இந்த உணவகத்தினுடைய முன்பகுதி இரவு நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக இருக்கு பாருங்கோ. அப்படியே கடல் கொந்தளிச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த இடம் கொடுக்குது. இதுதான் நுழைவாயில். இப்படி நிறைய நுழைவாயில்கள் இருக்குது. இந்த பகுதியில் இருக்குது, அந்த பகுதியில் இருக்குது, அந்த பகுதியிலையுமே இருக்குது. நாங்கள் இந்த பகுதியால் உள்ளுக்கு நுழைவோம். மேலே பாருங்கோ, மின் விசிறி சுழண்டு அடிச்சு கொண்டிருக்கு. அடுத்தது மின் விளக்கு பார்த்தீங்களா, கூடை மாதிரியான அமைப்பில் ஒரு இயற்கையான தோட்டத்தில் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது. இப்படியான உணவகங்களை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீர்கள். நான் முதலாக ஒரு ஆண்டுக்கு முன்னம் இந்த உப்புவழி பீச் பை டிஎஸ்கேக்கு வரும்போது தான் இப்படியான ஒரு உணவகத்தை ஒரு விடுதியை ஆண்டி பார்த்தேன். ஏன்னா இது வரைக்கும் நிறைய தங்க விடுதிகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே இந்த அளவுக்கு ஒரு பெரிய மற்றும் புஃபே மாதிரியான உணவகத்தை நான் பார்த்ததில்லை. இது அவ்வளவு சிறப்பான ஒரு உணவகமாக இருக்குது. அடுத்தது இந்த பகுதியை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை. மக்களே, நான் உங்களை தனியாக நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னா உங்களை குற்றஞ்சாட்டுறதுக்காக சொல்லல, பொதுவாக சொல்கிறேன். சில பேருக்கு இது விருப்பம். அப்போ இதுவும் இங்கே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ, ஒரு மாட்டு வண்டியில் அமைப்பு இருக்குது. அதுக்குள்ள நிறைய நான் என்ன விளங்கணும் உங்களுக்கு தெரியா, அப்படி இருக்குது. அப்படியே பாருங்க, இருக்கை அமைப்புகள். கூட்டமாக வந்து 6 பேர் இருந்து சாப்பிட்றதுக்கு, 4 பேர் இருந்து சாப்பிட்றதுக்கு, இந்த பக்கம் 4 பேர் இருந்து சாப்பிட்றதுக்கு, அப்படியே வந்தால் இன்னும் அதிகமாக 10 பேர் இருந்து சாப்பிட்றதுக்குண்டு கூட்டமாக வாரவர்கள் சேர்ந்து இருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் இந்த இடத்துல இந்த இருக்கை அமைப்புகள் இருக்குது. இந்த உணவகம் தொடர்பாக தம்பிகிட்ட கேட்டது, அண்ணாவும் தம்பியும் தெரியல. சரி, வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பெயர்? கிஷோர். உங்களுடைய ஊர்? நாவலப்பட்டி. இங்கே எவ்வளவு காலம் பணியாற்றுறீங்க? இங்கே வந்து நான் வந்து 1.5 மாதம் ஆகுது. சரி, எப்படி இருக்கு இந்த உணவகம்? இந்த உணவகம் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் புஃபே ஒன்று போகுது. இங்கே வந்து மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரிக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கூடுதலாக ஃபாரினர்ஸ் தான் இங்கே வர்றது, லோக்கலும் வருவாங்க. என்ன நேரம் தொடங்கும்? 7 to 10. அதாவது இரவு 7லேருந்து 10 வரைக்கும். காலை வேளையில இருக்கா? காலை வேளையில எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். 7 மணிலேருந்து 10. மத்தியானம் 12:30 2:30 மட்டும் இருக்கும். எங்களுக்கு மேலோட்டமாக கொண்டு போய் காட்டுறீங்க? உள்ளே போகலாம் தானே? உள்ள வாங்கோ, எங்களுக்கு சொல்கிறீங்களா மேலோட்டமாக என்னென்ன இருக்குன்னு? இந்த பக்கம் வந்து செலட் கோனர் தொடங்குது. இங்கேருந்து அங்கே மட்டும் செலட் கோனர் ஒன்று தொடங்குது. சரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபுட்டும் இருக்குது. அப்புறம் தொடர்ந்து இங்கே மெயின் டிஷ் தொடங்குது. இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் மெயின் டிஷ் தொடங்குது. பார்க்கலாம் சார், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓ சரி, இப்படியே கொஞ்சம் வேகமாக காட்டினீங்கன்னா சரி. சரி,
அது என்ன சாப்பாடு? சிக்கன். சரி சரி, ஃப்ரைட் சிக்கன் தான். சிக்கன். சரி சரி. சரி, ஒன்றா அப்படியே எடுத்து காட்ட அவ்வளோ நிறமாகும். எத்தனை வகையான உணவுகள் என்ன? அடுத்தது இங்கே தொடங்க ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் டைஃபோ. ஓ, அதுவும் இருக்குது என்ன? ஓ, வெள்ளைக்காரர்கள் விரும்பி சாப்பிடுவீங்களா? விரும்பி சாப்பிடுவாங்க. சரி சரி. அடுத்தது கறிகள் என்ன? கறிகள், சீ ஃபுட், பிரெட் கறி, சரி, டால் கறி, பருப்பு. சரி, அப்படியே மேலோட்டமாக காட்டிக்கொண்டே போகிறோம். உடனே பற்றி சொல்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குது. சரி, இதில் இருக்கு மேங்கோ சட்னி, லயம் பீக்கிள், ஒனியன், சரி, பப்படம், காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டீக், பிரெட் ஸ்டீக். சரி சரி. இதில் வேறுங்கோ உணவு வகைகளை அப்படியே இந்த பக்கம் வந்தால் இதில் இது வந்து டீ ஸ்டேஷன் போகுது. ஓ சரி சரி. அடுத்தது இதை பாருங்கோ, இதை மேலோட்டமாக அப்படி சுற்றி பார்ப்போம். வாங்கோ. ஓ, டெசர்ட். டிசர்ட். வாங்கோ வாங்கோ. சத்தியமாக நான் இப்படி ஒரு உணவகத்துக்கு போனதே இல்லை. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் முறையாக இப்படியான ஒரு உணவகத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். நாங்கள் கடந்த ஆண்டு வரும்போது இந்த உணவகத்தை வந்து பார்த்துருக்கிறோம். ஆனால் இவ்வளவு உணவுகள் இருக்கும்போது வந்து பார்க்கல என்பது தான் குறிப்பிட்டு சொல்லணும். பாருங்கோ, எவ்வளோ வகையான உணவுகள் சிறப்பாக இருக்குது. என்ன எத்தனை வகையான உணவுகள் இருக்கும்? 50க்கு மேற்பட்ட உணவுகள் இருக்குது. இங்கே இருக்கிற உணவுகளை விட இந்த இடம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ சிறப்பாக இருக்குது. நீங்கள் பாருங்க, அந்த மேல் தோட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி, இனி எல்லாருமே வந்து இருந்து சாப்பிடுவார்கள். இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். கட்டணம் என்ன மாதிரி? கட்டணம் வந்து புஃபே ப்ரைஸ் வந்து 6,900 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 6,900 ரூபாய். அது சிலது மாறுபடும், என்ன சிலது கூடி இருக்கும். டின்னர் ப்ரைஸ் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரைஸ் வந்து 4,900 ரூபா, லஞ்ச் வந்து 5,900. இது 6,900. அது எவ்வளவும் சாப்பிடலாமா? ஓ, எவ்வளோ என்னவும் சாப்பிடலாம். என்னவும் சாப்பிடலாம். சரி சரி. அப்போ வந்து புதுசாக சாப்பிட்டு பாருங்க. சரியா? நீங்கள் இங்கே வந்து தங்கணும் இல்லை, வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். மக்களே, ஒரு வெளிநாட்டு உணவகத்தில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறேன். முதலாவது வெள்ளைச்சோறு எடுப்போம். சரியா? இரவு தான் இருந்தாலும் வெள்ளைச்சோறு அளவாக எடுப்போம், கணக்காக வேண்டாம். காணும். சரி, வேறு என்ன இருக்குது? கறி, ஒரு ஆள் கறி இருக்குது. சரி, இதுதான் நான் அடுத்த நாள். வாங்க போய் சாப்பிடுவோம். நிறைய வித்தியாசமான சாப்பாடெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இதைத்தான் எடுத்த நாங்கள் எல்லாருமே கரண்டியால் சாப்பிட்டீங்கன்னு நாங்கள் கையால் சாப்பிட்றோம். அது நாங்கள் அப்படி தானே ஒன்றும் செய்யலாதான். இதை சாப்பிட்டு அதுக்கு பிறகு டிசர்ட் எடுக்க போவோம். டிசர்ட்டுக்கு பழம் தான் எடுத்துருக்குறோம். இது வந்து வத்தாகை பழம், மஞ்சள் பழம். மஞ்சள் இன்றைக்கு தான் நான் முதல்ல சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிட்றீங்க எப்பயாவது? நல்லா இருக்குது மஞ்சள். ஆனால் சிவப்பு நல்லா இனிக்கும். சரி மக்களே, சாப்பிட்டு சந்திக்கிறோம். இதில் தான் நேரடி சமையல் நடைபெறுகிற இடம். லைவ் குக்கிங் பாருங்கோ. இதில் என்னென்ன சமைப்பினும் இங்கே வந்து சார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து சமைப்போம். கூடுதல் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி வேணுமோ, சைனீஸ் மாதிரி, ஒரு இந்தியன் கூடுதல் அந்த மாதிரி. சரி சரி. நேரடி சமையல் பார்க்கவே ஆசையாக இருக்கடாப்பா.
வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் சமையல் புட்டை வைப்பது அப்படியெல்லாம் இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற சமையலறையை பார்க்க போகிறோம். இதுதான் சமையலறை. உள்ள வாங்கோ. இப்படி ஒரு சமையலறையை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பாருங்கோ. கிச்சன் வாங்கோ, பிரதான சமையலறையை பார்ப்போம். பரபரப்பாக வேலை நடக்குது. நான் சுவை பார்த்துட்டேன்னு சரி இறக்கலாம். நீங்கள் நான் மெயின் ஷெஃப் சும்மா. சரி வாங்கோ வாங்கோ. எப்படி இருக்கு பார்த்தீங்களோ? இது வந்து கோல்ட் கிச்சன் சலட் பார்க்கலாம். போகலாம் வாங்கோ, உள்ளே போவோம். அக்கா இஸ் கமிங். சலட் போடுற இடமா? ஓ, இதான் சலட் ஏரியா. பாருங்கோ, அப்படி எங்கே பாருங்கோ, விதவிதமாக மிளகாய். இப்போ இந்த இடத்துல இருந்து விடைபெறுகிறேன். நாளை காலை சந்திக்கிறேன். இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்று 25/7/2026. இனி காலை சாப்பாடு சாப்பிடுவோம். வாங்கோ. காலை சாப்பாடும் புஃபே தான். பாருங்கோ, நிறைய வகையான சாப்பாடு இருக்குது. ஆனால் நான் எடுக்க போகிறது ஆரோக்கியமான உணவு. மூணு இட்லி சாப்பிட்டா காணும் கணக்காக வந்து. சம்பளை பார்த்தீங்களா மக்களே? ஒவ்வொரு வகையான சம்பல் இருக்குது. இடியப்பம் இருக்குது. ஃபிஷ் கறியும் வேண்டாம். தால் கறி, வேறு என்னடாப்பா இது கிடக்கிறது? மக்களே, நான் இன்றைக்கி இட்லியை கரண்டியால் சாப்பிட போகிறேன். ஆனால் இது வந்து கரண்டியால் சாப்பிட்றத விட கையால் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். என்ன செய்கிறது, எல்லாம் காலம். அது இந்த கறியும் நல்லா இருக்கும். கறி நல்லா இருக்கும். இது புதுசாக இருக்கேன். இட்லி கையால் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது வர சுகம் எங்கேயும் பெறாது. இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்போம் தான். உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேல இரவு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இதில் இருக்கிற இந்த பெரிய உணவகத்தில் தான் சாப்பிட்ட நாங்கள். உண்மையிலேயே நிறைய உணவுகள் இருக்குது. எதை எடுத்து சாப்பிட்றதுன்ற குழப்பத்திலேயே சாப்பிடல. அது உண்மையாக. அதை விட இன்றைக்கி மத்தியானம் பெரிய மீன் சுட்டு சாப்பிட்டாங்க. அதையும் காணொலியாக நான் பதிவிட்டிருக்கிறேன். அதுவும் இங்கே தான் சாப்பிட்டு நாங்கள். அப்போ நிறைய சாப்பிட்டதால் இன்றைக்கி இரவு அதிகமாக சாப்பிட முடியாது. உண்மையாக சாப்பிட்ற யோசனையே இல்லை. இருந்தாலும் இந்த காணொலியில் நாங்கள் இந்த உணவகத்தை காட்டினாங்க. இங்கே இருக்கிற உணவும் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமன்றதுக்காக சாப்பிட்ட நாங்கள். வெவ்வேறு வகையான உணவுகள் இருக்குது. இரவு நேரத்தில் உங்களுக்கு எந்த சாப்பாடு பொருத்தமோ வரும்போது வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் அறைக்கு போய் நித்திர கொள்ள போகிறோம். இப்போ இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.